ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி. கடந்த ஒரு மாசமா பாமகவோட கூட்டணி ஏன் உறுதிப்படுத்தல? இதுக்கு யார் பின்னடைவா இருந்தாங்க? இந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட பாஜக கூட்டணி ஜெயிக்காது. இருந்தாலும் பாஜகவோட போய் சேர்ந்தே ஆகணும்னு அன்புமணி அடம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? கடந்த 10 வருஷமா பாமக தொடர்ச்சியா சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சரிவுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை யார் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க? பாமகவை எப்படியாவது பாஜகக்குள்ள இணைக்கணும், அது நமக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கணும். அண்ணாமலை ஒரு கால்குலேஷன் போடுறாரு. அந்த கால்குலேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக தன்னுடைய கூட்டணியை முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முக்காவாசி கட்சி கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதியில் நிற்க போறாங்க, யார் யாரை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் 24/7 எல்லா நியூஸ்லையும் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எந்தெந்த பகுதியில் நிற்க போறாங்க, எந்தெந்த சீட் யார் யாரு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டிக்ளரேஷன் இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தன்னுடைய கூட்டணி யாரு, என்ன பலம் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா பாஜக எப்படியாவது தனக்கு ஒரு கூட்டணியை ரெடி பண்ணணும்னு பல முயற்சிகளை பண்ணாங்க. ஒரு சில சொற்பமான சின்ன சின்ன கட்சிகள் தான், அதாவது ஒரு எம்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பாஜகவோட இணைஞ்சாங்க. பெரிய கட்சியா சொல்லப்படக்கூடிய பாமக, தேமுதிக இவங்களோட இணைவாங்க அப்படின்னு பல கால்குலேஷன் போடப்பட்டுச்சு. அந்த கால்குலேஷன் எல்லாமே ஒன்னொன்னா உடைஞ்சு இன்னைக்கு பாஜக ஒன்னும் இல்லாத இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான கட்சி பாமக. கடந்த ஒரு மாசம் 2 மாசமே பாத்தீங்கன்னா பாமக யாரோட போறது, அதிமுகவோட அலையன்ஸுக்கு போறதா இல்ல பிஜேபியினுடைய அலையன்ஸுக்கு போறதா அப்படிங்கிற ஒரு பெரிய இழுபறி தொடர்ச்சியா நடந்துச்சு. இந்த இழுபறிக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அதிமுகவோட இணையணும், அதுதான் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் 2026 தேர்தலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அன்புமணி இல்ல பாஜகவோட தான் சேரணும், 24ல இப்ப அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, ஒரு ராஜ்யசபா போஸ்ட் அத்தோட சேர்த்து நமக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்டும் கிடைக்கும், நான் கேபினெட் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபியில தான் சேரணும் அப்படின்னு அவர் தரப்பு. இந்த 2 பிளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளவு தான் கூட்டணி முடிவை கடந்த 2 மாசமா மோசமான இழுபறியில இழுத்துருக்கு. இந்த இழுபறி ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு நேத்தோட வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கண்டிப்பா பாஜகவோட தான் சேரணும், 10 சீட்டு கேட்கலாம் கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா சீட் ஒன்று கேட்கலாம், இந்த ரெண்டோட சேர்த்து 24 தேர்தலில் பாஜக ஜெயிச்ச உடனே ஒரு மினிஸ்டர் போஸ்ட், அதுவும் கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட். இதுக்கு பாஜக ஒத்துக்குச்சு அப்படின்னா நம்ம பாஜகவோட நின்று எப்படியாவது கேபினெட் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சி அவருடைய கனவாவே இருந்திருக்கு. ஆனா கட்சியினுடைய மேல்மட்டமா இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் கேரட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வேற ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கு. பாஜகவோட சேரக்கூடாது, அதிமுகவோட போய் 26 எலெக்ஷன்ல ஒரு மிக கணிசமான ஒரு வாக்கை நம்ம பெற்றலாம், கடந்த காலம் மாதிரி பாமக ஒரு 20 எம்எல்ஏவாவது கிடைப்பாங்க அப்படிங்கிறதா மேல்மட்டத்தினுடைய கால்குலேஷனா இருக்கு. இதை தான் ராமதாஸ் தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்திருக்காரு. 2026 தேர்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் கட்சியினுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். எதிர்காலத்தில் இந்த கட்சி பாதுகாக்கிறதுக்கு இந்த 26 தேர்தலில் ஒரு கணிசமான எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்கிறது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய கால்குலேஷனாகவே தொடர்ச்சியா அவர் முன் வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அதை ஏத்துக்கவே இல்லை. கட்சியினுடைய கால்குலேஷன் என்ன, கேரட்ஸ் என்ன சொல்றாங்க, கட்சியினுடைய மேல்மட்டம் என்ன நினைக்குது, இதெல்லாம் எனக்கு பொருட்டு கிடையாது. நான் பாஜகவோட சேரணும், ஏன்னா 24 அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அவங்கள்ட்ட எப்படியாவது ஒரு 10 சீட்டு வாங்குவோம், அதுல எல்லாம் தோத்தாலும் கவலை கிடையாது, ஒரு ராஜ்யசபா சீட்டு எனக்கு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நான் ஒரு மினிஸ்டர் ஆயிரலாம், கண்டிப்பா பாஜக அரசுல ஒரு கேபினெட் மினிஸ்டரா போய் உட்கார்ந்து தினமும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கலாம், தன்னை பத்தி இந்தியாவில் ஒரு டெய்லி டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியினுடைய எதையுமே பொருட்படுத்தாம தன்னை மையப்படுத்தியே செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் பத்திரிகையிலும் வரக்கூடிய செய்திகள். மூத்த பத்திரிகையாளர்களும் தொடர்ச்சியா அந்த கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி இழுபறி நடந்தக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, சோசியல் மீடியால பல டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. குறிப்பா பாமகவினுடைய அடிப்படை கேரட்ஸ் பேசக்கூடிய ஆடியோக்கெல்லாம் கூட நிறைய வெளியே வந்துச்சு. அதுல தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடியது இதே கருத்தை தான். தன்னுடைய தனிப்பட்ட நலன் சார்ந்து பாஜகவோட இணைகிறாங்க, கட்சியை பத்தி பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான் தொடர்ச்சியா டிஸ்கஷனாவே இருந்துச்சு. ஆனா நேத்து பாத்தீங்க அப்படின்னா பாமகவினுடைய எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அதிமுகவோட ஒரு கூட்டணி சுமூகமா முடிகிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 7+1 அப்படிங்கிறாங்க. 7 தொகுதிகளை பாமக கேட்டு
கேட்டிருக்காங்க, பிளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் சிதம்பரம், விழுப்புரம் இந்த பகுதியை விட்டுட்டு மீதி எல்லா பகுதியிலும் பாமக தான் போட்டியிட போகுது, அது ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அன்புமணிக்கு ஏற்பே இல்லையா. அவர் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட இணைஞ்சிடணும், நமக்கும் பாஜகவுக்குமான ஒரு தொடர் டைப் போட்டா தான் 24 தேர்தலில் பாஜக ஜெயிச்சு வரும்போது நமக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும். ஏன்னா 24 தேர்தலில் பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் நம்பிக்கையை வந்து அவர் வச்சிருக்காரு. ஆனா அன்புமணி ஏத்துக்காத இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2006ல இருந்து நம்ம கட்சியை பாருங்க, ஒரு காலத்துல 20 எம்எல்ஏ இருந்துச்சு, 18 எம்எல்ஏ வச்சிருந்தோம், 5 எம்பி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? கடந்த 10 வருஷங்களாக தொடர்ச்சியா பெரிய சரிவு. கட்சிக்காக உழைச்சவங்க, கட்சிக்காக முன்னாடி நின்னவங்க, கட்சிக்காக பல கட்டமா வேலை பார்த்த யாருமே எந்த பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எப்படியாவது கட்சியை பலப்படுத்தணும், 26 தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறணும், ஒரு 20 எம்எல்ஏவாவது திரும்பி நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு எந்த பிரதிபலனை பத்தி யோசிக்காம கட்சி கட்டுமானம் குறித்தே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் அன்புமணி பாத்தீங்க அப்படின்னா கட்சி எல்லாம் எதையும் பொருட்படுத்திக்காம தனக்கு மினிஸ்டர் பதவி வேணும்னு யோசிக்கிறாரு. இதனாலதான் கடந்த 10-20 வருஷமா அந்த கட்சிக்கு வந்து தொடர்ச்சியா மிகப்பெரிய சரிவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னைக்கு வந்து பாமகவினுடைய பவர் சென்டர் அன்புமணி மாறுறாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சி தொடர்ச்சியா பின்னோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான முன்னேற்றமே கட்சியில இல்ல. இதுக்கு அடிப்படையில காரணம் என்னன்னா கட்சியை பத்தி பொருட்படுத்தாம, கட்சியினுடைய அடிப்படை கேரக்டர்ஸை பத்தி பொருட்படுத்தாம தொடர்ச்சியா தன்னை பத்தி மட்டுமே சிந்திச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாமக இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவோட சேர்ற எல்லா கட்சியும் தொடர்ச்சியா உடைக்கிறதே பாஜக ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கு. அது குறிப்பா அதிமுக, தமிழ்நாட்டில் அதிமுகவை ஒண்ணு இல்லாம 4-5 உடைச்சது இந்த பாஜக தான். இதே மாதிரி மகாராஷ்டிரால சிவசேனாவா இருக்கட்டும், என்சிபியா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியா இந்தியால பல கட்சிகளை கூடி உறவாடி கெடுத்து உடைக்கிறாங்க. இல்லனா ஈடியை விட்டு ரைடு பண்ணி எம்எல்ஏ எம்பிஸை விலைக்கு வாங்குறாங்க. இல்லனா ஒட்டுமொத்தமா வடகிழக்கு மாநிலம் மாதிரி கட்சியவே விலைக்கு வாங்கி மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால பாஜகவோட சேர்ந்தா கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது, கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. அதே தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படையில பாமக உருவாக்குனதே வந்து சமூக நீதி கொள்கைக்காக தான். ஆனா பாஜக அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு நேர் எதிரான கட்சி. பாஜக ஒருபோதுமே ரிசர்வேஷன் ஏத்துக்கிட்டது கிடையாது. பாஜக வந்து மாநில அதிகாரம் சொல்லக்கூடிய மாநில சுயாட்சி அவங்க ஏத்துக்காதவங்க. இந்தியாவினுடைய பெடரலிசமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாம பாஜக அந்த காலத்திலேயே மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இப்படி மாநிலமே பிரிக்க கூடாது, மொழியின் அடிப்படையில் மாநிலமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட கட்சி. இந்த மாநில உரிமையா இருக்கட்டும், இல்ல சமூக நீதி கொள்கையா இருக்கட்டும், இல்ல ரிசர்வேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டது இந்துத்துவா. இந்த இந்துத்துவாவினுடைய கட்சி தான் பாஜக. அதனால சித்தாந்த அடிப்படையிலேயே பாமகவுக்கு நேர் விரோதமானது பாஜக. ஆனா இப்ப அந்த பாஜகவோட கைகோர்த்துறது அப்படிங்கிறது அடிப்படை சமூக நீதி கொள்கையை வந்து காலி பண்ற மாதிரி. ஏன்னா பாஜக ஒருபோதுமே ரிசர்வேஷன் ஏத்துக்கிட்டது கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்சி. எனவே அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான சமூக நீதியுமே கிடையாது. சமூக நீதி இல்லாத, சமூக நீதி கொள்கையை தொடர்ச்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியோட எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாமக போய் இணையுது? இது எதிர்காலத்தில் பாமக அப்படிங்கிற கட்சியை ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கான வேலை. எனவே பாஜகவோட சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல கேரட்ஸா இருக்கட்டும், இல்ல பப்ளிக் எக்ஸ்பர்ட்ஸா, இல்ல பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் தொடர்ச்சியா எதிர்த்தா முன்வைக்கிறாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல 24ல பாஜக தான் ஜெயிக்கும், நமக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், அதனால நம்ம கண்டிப்பா பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவர் உறுதியா இருந்திருக்காரு. ஆனா அந்த உறுதியை குலைக்கிற மாதிரி நேத்து வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பாமக அதிமுகவோடு போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கிறதாக பத்திரிகை செய்திகளும் மூத்த பத்திரிகையாளர்களும் தொடர்ச்சியா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அன்புமணியுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் குறித்து பல கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2014ல நீங்க ஜெயிச்சு வந்தீங்க, அப்பவே பாஜக உங்களுக்கு எந்த மினிஸ்டர் போஸ்டுமே கொடுக்கல. அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி பதவி வந்தீங்க, அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிட்டு திருப்பியும் பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க, அப்பவும் பாஜக உங்களுக்கு எதுவும் செய்யல. இப்ப மட்டும் நீங்க 10 சீட்டு வாங்குனீங்க அப்படின்னா ஜெயிக்கவா போறீங்க? கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில கூட ஒரு சீட்டுமே ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு எதுக்கு ராஜ்யசபா போஸ்ட் கொடுத்து உங்களை கேபினெட் மினிஸ்டர் ஆக்க போறாங்க? கண்டிப்பா ஆக்க மாட்டாங்க. உங்களோட பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறது 100% தப்பு அப்படின்னு சொல்லி பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. கடந்த 10 வருஷமாவே வந்து பாமகவை பிஜேபி கண்டுக்கல, அவங்களுக்கு எந்த மினிஸ்டர் போஸ்டும் கொடுக்கல, எதையும் சீண்டவே கிடையாது. இது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆதரவுமே கிடையாது. பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் கண்டிப்பா தோத்து போகும். அதிமுகவோட சேர்ந்துனாவது சில சீட்டு ஜெயிக்கலாம், அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக தான் தனித்து தான் நிக்கணும்னு சொல்லி பாஜகவை கழட்டி விட்டாங்க. இந்த சூழ்நிலையில பாஜகவோட போய் சேரக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் தோத்து தான் போவோம். அப்படி தோத்து போற கட்சி கூட போய் ஒரு கூட்டணி போடுறது என்ன விதமான பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இது? அப்ப அவங்க ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 சீட்டும் தோத்து தான் போகுது. 10 சீட்டும் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு ராஜ்யசபா நமக்கு கிடைக்கும், அதனூடாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கால்குலேஷனை மனசுல வச்சுட்டு, அதாவது தன்னுடைய நலன் சார்ந்து, தன்னுடைய பர்சனல் நலன் சார்ந்த கால்குலேஷனை மையமா வச்சுட்டு கட்சியை வந்து இழக்கிறாரு அப்படிங்கறத தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இது மாதிரி அன்புமணியினுடைய ராங் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியா பாமக வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்கு.
மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி பாமகவை தள்ளுறதுக்கு காரணமே அன்புமணியினுடைய இந்த ராங் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். கடந்த 10 ஆண்டுகளா கட்சிகிட்ட இருந்து எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய ஏ.கே. மூர்த்தி அவர்களா இருக்கட்டும், இல்ல பசுமை தாயகம் செந்திலா இருக்கட்டும், இல்ல பசுமை தாயகம் அருளா இருக்கட்டும், இல்ல டாக்டர் செந்திலா இருக்கட்டும், இல்ல டாக்டர் கோவிந்தராஜனா இருக்கட்டும், இது மாதிரி பல பேர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. எந்த விதமான பிரதிபலனுமே எதிர்பார்க்காம கட்சியை காப்பாத்தினா போதும், 26 தேர்தலில் எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி போட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு கட்சியினுடைய கட்டுமானத்தை பாதுகாத்துறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவர் எந்த கட்சி பத்தி பொருட்படுத்தாம தன்னோட பதவி நலன் சார்ந்து இவர் இயங்குறாரு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் டோட்டலி ராங். இந்த ராங்கான கால்குலேஷனை தொடர்ச்சியா அன்புமணி போட்டுக்கிட்டே இருக்காரு. கட்சி பின்னோக்கி வர்றதுக்கான முக்கியமான காரணமே இது மாதிரியான ராங் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக கூட போய் சேர்ந்து ஐக்கியமாகும் போது எதிர்காலத்தில் பாமகன்னு ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. பாஜக கூட போய் சேரும்போது எதிர்காலத்தில் பாமகன்னு ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம எந்த செல்வாக்குமே இல்லாம எந்த சித்தாந்த பிடிப்புமே இல்லாத பாஜக கூட எதுக்காக சில அற்ப பதவிகளுக்காக இவர் போய் கைகோர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திருக்கு.